Hello students, welcome to our channel மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோவில் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2024 இங்கிலீஷ்க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு செக்ஷன் ஏல இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 14 1 மார்க் இருக்கும். சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு. ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. புக் பேக்கை மெயினாக நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அப்ரிவேஷன் பொறுத்த வரைக்கும் ரேமு, இதில் வந்து ரேம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 3 × 6 2 மார்க் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வாட் இட் விசிட்டர் ஐடி இன் த ஜாப் ஃப்ரூட் ட்ரீ ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. போயம் ரிலேட்டடாக கொஷின் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஸோ 9th பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 மார்க் தான் வந்து எக்ஸாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரோட் மேப் இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் 10 லைன்ஸ் 2 × 5 10. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆன்சர் இனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் அது கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் அண்ட் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் யூசிங் ஃபார் ஹிண்ட்ஸ் கிவன் கொடுத்துருக்காங்க. லுக் அட் த ஃபாலோயிங் பிக்சர், எக்ஸ்பிரஸ் யுவர் வியூ ஆஃப் அபவுட் 5 சென்டென்ஸ். அன்னை தெரசா பற்றி ஒரு 5 சென்டென்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மேக் எ ரைட் சம்மரி ஃபாலோயிங் த பேசேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை கரெக்ட் எரர்ஸ் ஃபார் ஃபாலோயிங் சென்டென்ஸ். மெமரி போயம் ரிவர் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஐடியா தான் 9th ஆஃப் இயர்லி கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். மார்க் வந்து 100 மார்க்கு, டைமிங் வந்து 3 இயர்ஸ். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 14 1 மார்க் கேட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு, அதே மாதிரி சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், கிராமர் பார்ட்டை எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்ட் 2ல செக்ஷன் 1 3 × 6 இதில் வாட் ஆக்டட் ஃபார் த சேஃப்டி வேல்யூ, அதே மாதிரி வாட் டிட் த விசிட்டர் ஆக்சுவலி ஃபார் ஹைடிங் அயன் கிராஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கீழே 3 × 6 இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போயம் ரிலேட்டடான கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. கிராமர் பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் இன்டூ பாசிட்டிவ் டிகிரி, அதே மாதிரி பஞ்சுவேட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரோட் மேப் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2 × 5 10 இதில் நரேட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் ஹார்ட்ஷிப் இன் அண்டர் ஒன் ஃபார் த சச்சின் பிகம் எ கிரேட் கிரிக்கெட்டர். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எக்ஸிட் இன் ஆல் பிளான்ட் அனிமல் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளைன். Imagine yourself as a writer. Narrate the story your ancestral house. அதே மாதிரி 2 × 5 10 இதில் how does the poet bring about for the comparison of life in river? Explain the reference of the poem. Next write the characters of sketch in spider. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா படித்து எழுதிக்கோங்க. ஸோ இதான் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். இதில் ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ப்ரிப்பேர் அண்ட் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் யூஸிங் த ஹிண்ட்டு. சேல் ஆஃப் த ஃபர்னிச்சர் வுடன் சேர்ஸ் டைனிங் டேபிள் தேக்குட் டேபிள்ஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் சோஃபா பெட் அண்டர் ஃபார் த ரோஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் ஏ பேராகிராஃப் ஜென்ரலாக கொஷின் கேட்டிருக்காங்க. ரைட் ஏ பேராகிராஃப் குளோபல் வார்மிங். அதே மாதிரி ரைட் ஏ லெட்டர் யுவர் ஃப்ரெண்ட் அபவுட் ஃபார் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் டியூரிங் ஃபார் த ரீசன்ட் சைக்ளோன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சேவ் ட்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகனை பேஸ் பண்ணி ஒரு பிக்சர் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் 5 சென்டென்ஸ் எழுதணும். அதுக்கேற்ற மாதிரி எப்பவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சம்மரி த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை கரெக்ட் எரர்ஸ், ஸ்பாட் த எரரு, மெமரி போயம். Next on the 2 × 8 16 write the paragraph about 150 words. The old farmer was kind of person. Justify statement in suitable example. Describe the marriage a functional teacher for the classroom of own words அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரைட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் ஆன்சர் த கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் கிவன் பேசேஜ். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. இதான் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் டைமிங் வந்து 3 hours, மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய 9th ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 இங்கிலீஷ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய சினானம்ஸ் ஆகட்டும், ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு, அதே மாதிரி 1 marks 2 marks எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் த ஓனர் ஆஃப் ஹவுஸ் நவ், அதே மாதிரி வாட் ஆர் த 2 sources ஆஃப் வாட்டர், நெக்ஸ்ட்டு 3 × 2 6. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு போயம் ரிலேட்டடான கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ அது கீழே 3 × 2 6 இதில் நமக்கு கிராமர் பார்ட் இருக்குது, சூப்பர்லேட்டிவ் டிகிரி, அதே மாதிரி ரோட் மேப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் இன் ஸ்கூல், அதிலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே 2 × 5 10. இதில் நரேட் யுவர் ஓன் வேர்ட்ஸ், ஹார்ட்ஷிப் அண்டர்ஒன் ஃபார் த சச்சின் பிகம் த கிரேட் கிரிக்கெட்டர், எக்ஸ்பிளைன் த நரேட்டர்ஸ் விசிட் இஸ் ஓல்ட் ஹவுஸ், நரேட் த ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோட் த, அதே மாதிரி ஹவு டஸ் த சிவி ராமன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 2 × 5 10. ஸோ இந்த கொஷின்ஸும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதான் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு போங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிப்பேர் அண்ட் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் யூசிங் த இன்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லுக் அட் த பிக்சர்ஸ் கிவன், எக்ஸ்பிரஸ் இன் யுவர் வியூஸ், 5 points வந்து எழுதணும், 5 sentences. மதர் தெரசாவை பற்றி எழுதணும். அதே மாதிரி மேக் த நோட்ஸ், ரைட் த சம்மரி ஃபாலோயிங் த பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹூஸ் ஹுட்ஸ் அது கேட்டிருக்காங்க, மெமரி போயம். ஸோ அது கீழே ரைட் த பேராகிராஃப் 150 words, டெவலப்பிங் ஃபார் த ஹிண்ட்டு. அண்ட் தென் கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீட் த பேராகிராஃப், ஆன்சர் த கொஸ்டின் கிவன் ப்ளூ. ஸோ மேலே கொஸ்டின் கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் படித்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணணும். ஸோ இதான் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த கொஷின் 1 by 1 பார்க்கலாம். 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 இங்கிலீஷ்க்கு லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு போங்க. வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ கொஷின் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆன் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் யூசிங் ஃபார் த ஹிண்ட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் ஏ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் டிஸ்கிரைபிங் ஃபார் ஜாய் செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல் இன் வில்லேஜ். அதே மாதிரி பிக்சர் காம்படன்சி, இந்த பிக்சரை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு 5 points வந்து பார்த்தீங்கன்னா எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி மேக் த நோட்ஸு, சம்மரி, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9th இங்கிலீஷ் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர் மட்டும் நல்லா நீங்கள் பார்த்துட்டு போனாலே கண்டிப்பாக 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா 85+, அதே மாதிரி 90+மே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம். ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் வந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கு ஒரு 5 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய மெமரி போயமு, அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 marks எல்லாத்தையும் நல்லா தரவாக படித்து எழுதி பாருங்கள். இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. நமக்கு எப்படியும் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 பிக்சர் காம்படன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒரு 5 point எழுதுகிற மாதிரி நீங்கள் எப்போவுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஹிண்ட்டு. ஸோ இதான் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அடுத்தடுத்து 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கொஷினை 1 by 1 பார்க்கலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.